விஞ்ஞானம் எப்பொழுதுமே கடைசி கேள்வியை கையில் எடுக்கவே எடுக்காது. அது கடைசி கேள்வியை கையில் எடுத்து விட்டால் அதால் நகரவே முடியாது. அது பைத்தியத்தன்மையாகி பிறகு நமக்கு இன்றைக்கி வந்திருக்கிற இந்த ஊசி போடுறதுலேருந்து இன்றைக்கி அனைத்து வித நோய்களுக்கு தயாரிக்கப்பட்ட மருந்துகளாகட்டும் அலோபதி இன்றைக்கி வளர்ந்தே இருக்காது. அதனால்தான் விஞ்ஞானம் உஷாராக என்ன செய்யும், இந்த உலகை படைத்தது யார் என்ற கேள்விக்கு அது செல்லவே செல்லாது. வெளியிலே பிரகடனப்படுத்திக் கொள்ளாமல் ஆய்வுகள் மட்டும் சென்று கொண்டிருக்கும். அந்த ஆய்வுகள் இந்த பூமி அழியும் வழியிலும் செல்லி பிறகு ஒருத்தர் கடவுள் துகள் ஒன்று கண்டுபிடித்தேன் என்று சொல்லி ஒரு நோபல் பரிசு கூட தந்ததாக சொல்லப்பட்டது. எல்லாமே ஒரு நாடக வேலைதான். பிறகு கடவுள் துகளை நீங்கள் கண்டுபிடித்தேன் என்று சொல்லிவிட்டால் அடுத்த செகண்டே நீங்கள் ஒரு உயிரை உருவாக்கிவிட வேண்டியது தானே, நீங்கள் ஒரு பாசியை உருவாக்கிவிட வேண்டியது தானே, நீங்கள் ஒரு ஓரறிவு உள்ள ஐயறிவு உள்ள ஜந்துக்களை உருவாக்கிவிட வேண்டியது தானே. பிறகு அங்கிருந்து மனிதனையும் நீங்கள் உருவாக்கி ஒரு ஆண் பெண் கலப்பில்லாமல் நேரடியாக நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபி கூட ஒரு ஆணுடைய விந்து தேவை, ஒரு சொட்டு விந்து தேவை, ஒரு பெண்ணின் ஸ்ரோனிதம் தேவை. இந்த ஆணின் ஒரு சொட்டு விந்தே இல்லாமல் நீங்கள் உயிரை உருவாக்கி காட்ட வேண்டியது தானே. இது எல்லாமே உலக மக்களை நம்ப வைப்பதற்காக நடக்கப்படும் ஒரு மிக சிறந்த அரசியல் சதி வேலைகள்.